ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 10 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த முட்டை குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு குழம்பு மசால் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது இஞ்சி பூண்டு, ஒரு பச்சை மிளகா, ஒரு தக்காளி போதும். இதை வணக்கி அரைக்கணும், அதுக்காக இது வச்சுருக்கோம். ஒரு வாணலியில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்க. அது கொஞ்சம் பெருஞ்சீரகம், மிளகு, அதை எண்ணெய் கொதிச்சோன்னா போடணும். இந்த டைமில் கொஞ்சம் பூண்டு, இஞ்சி பூண்டு பெருசு பெருசாக கட் பண்ணாலும் பரவாயில்ல, ஈஸியாக இருக்கும். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி, ரொம்ப குயிக்காக ஆயிரும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். பேச்சுலர்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஞ்சி பூண்டு கொஞ்சம் நல்லா வணக்கிட்டு, அது வணக்கின உடனே, இஞ்சி பூண்டு வணங்கின உடனே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம் போட்டு அது கூடவே பச்சை மிளகா இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் அந்த மசால். இப்போ எண்ணெயில் கொஞ்சம் தாளித்து குழம்பு செய்யலாம். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, வரமிளகா எடுத்து வச்சுருக்கோம். மறுபடியும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே கருவேப்பிலை, கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை, ஒரு வரமிளகா போட்டால் போதும். அது நல்லா வணக்கி வச்சுமா லைட்டாக வணக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச குழம்பு நல்லா கொதிக்கும் போது ஒவ்வொரு முட்டையும் இப்படி கரண்டியில் உடச்சி முட்டை குழம்புல அந்த லோ ஃப்ளேமில் வச்சுட்டு முட்டையை போடுங்க. எப்படி உடைக்கணுன்றதை காட்டுறேன். இப்படி கரண்டியில் ஒரு முட்டையை உடச்சிட்டு, ஒவ்வொரு முட்டையும் ஒரு பெரிய கரண்டி இருந்தால் போதும். அதில் அப்படியே கலையாமல், மஞ்சக்கரு இதெல்லாம் கலையாமல் அப்படியே முட்டையை உடச்சி ஊற்றிட்டு, அதை அப்படியே லோ ஃப்ளேமில் தான் அடுப்பு இருக்கணும். இப்போ இந்த டைமில் அப்படியே ஊற்றுனீங்கன்னா முட்டை உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். இதுதான் உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமில் அடுப்பு கொஞ்சம் 10 நிமிஷம் ஸ்லோவாகவே எரியட்டும். இப்படி நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 முட்டையை இப்படியே உடச்சி ஊற்றியாச்சு. இது எல்லா முட்டையும் இப்படியே அழகாக வெந்துட்டுருக்கு. எல்லாமே இப்போ பாருங்கள், நல்லா முட்டை வெந்துருச்சு, நல்லா முழுசாக இருக்குது. இதுதான் முட்டை குழம்பு. வாங்க சாப்பிடலாம். டேஸ்டான முட்டை குழம்பு, உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி.